பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருப்பரங்குன்றமா அல்லது சிக்கந்தர் மலையா என்கின்ற கேள்வி இன்று மதுரையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுமைக்கும் ஏன் உலகம் முழுமைக்கும் மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்விக்கு பின்னே இருக்கின்ற திருப்பரங்குன்றத்தினுடைய வரலாறு என்ன, அந்த வரலாற்றில் சிக்கந்தர் மலையினுடைய இடையீடு அதனுடைய வரலாறு என்ன, இது குறித்து நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதே போல் இந்த தமிழர்களினுடைய பண்பாடு, கலை மற்றும் கலாச்சாரத்தினுடைய கருவூலமாக திகழ்கின்ற மதுரையில் இது போன்ற ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு யார் காரணம், இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், எதற்காக இந்த அரசு இந்த சிக்கலை இவ்வாறு கையாள்கிறது, இந்த அரசுக்கு உள்ள நோக்கம் என்ன என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதே போல தமிழர்களிடையே பிரிவுகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு இணக்கமான சூழலை உருவாக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு அரசியல்வாதியாக அண்ணன் சீமான் அவர்களினுடைய வேண்டுகோள் இந்த விடயத்தில் என்ன என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தமிழர் இறை முருகன் என்று சொல்லக்கூடிய முருக கடவுளினுடைய அந்த இடமானது இந்த இடத்துல தமிழ்நாடை பொறுத்தவரையிலையும் 6 படை வீடுகள் என்று பல்வேறு இடங்களில் தன்னுடைய படை வீடுகளை அமைத்து முருகனுடைய இறையருளை பெறுவதற்காக தமிழர்கள் கொண்டாடி தீர்க்கின்ற ஒரு கடவுளாக நம்ம முருகனை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் 6 படை வீடுகளில் முதன்மையான படை வீடாக கருதப்படுவது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையிலையும் அதற்கென்று தனித்த வரலாறு, அந்த வரலாற்றினுடைய வயது இன்னதென்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனாலும் தமிழர்களினுடைய வரலாற்றை காட்டுகின்ற கண்ணாடியாக பார்க்கின்ற ஒரு பொருள் என்னென்னா சங்க இலக்கியங்கள். அந்த சங்க இலக்கியங்களில் ரொம்ப காலத்தால் முற்பட்ட ஒரு இலக்கியம் அப்படின்னு சொன்னால் முதுகுருநாரை, பரிபாடல் இவற்றை நம்ம சொல்லலாம். இப்போ பரிபாடலில் கிடைக்கப்பெற்ற பாடல்களில் மிக அதிகமான பாடல்கள் பாடப்பெற்ற ஒரு கடவுள் யார் அப்படின்னு சொன்னால் முருகன் தான். அப்போ அந்த முருகனை பாடிய பரிபாடல்களில் அதிகமான பாடல்கள் கொண்டது எதுனா திருப்பரங்குன்றத்தை மையமாக கொண்டு பாடப்பட்ட பரிபாடல்கள் அதிகம். அப்போ பரிபாடலில் திருப்பரங்குன்றம் குறித்து, அந்த வரலாறு குறித்து, அங்கு எழுந்தருளில் இருக்கின்ற முருகனினுடைய வரலாறு குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, பரிபாடலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா புறநானூற்றுடைய படைப்புகள். புறநானூறு அப்படிங்கிறது ஒரு தொகை நூல். பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட அந்த நூல்களை, அதாவது கவிதைகளை, அந்த இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து ஒரு தொகை நூலாக உருவாக்கப்பட்டது. அந்த தொகை நூலினுடைய வயதுமே 2ஆம் தமிழ் கழகத்தினுடைய காலம். அந்த தொகை நூலில் திருப்பரங்குன்றத்தின் பற்றிய, அந்த கோயிலை பற்றிய, அந்த குன்றை பற்றிய பதிவுகள் இருக்குது. அதன் பிறகு இந்த திருமுருகாற்றுப்படை என்று சொல்லப்படுகின்ற திருமுருகனினுடைய புகழை பாடுகின்ற ஆற்றுப்படை நூல்களில் மிக முக்கியமான நூல்கள். இன்னும் சொல்லப்போனால் அது கடைச்சங்க காலம், இன்னையிலிருந்து ஒரு 2000 வருடத்திற்கு முந்தைய ஒரு நூல். அந்த நூலையும் திருப்பரங்குன்றம் குறித்தான பதிவுகள் இருக்கின்றது. இப்போ நம்ம திருப்பரங்குன்றத்திற்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு, திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி இருக்கின்ற முருகனுக்கும் தமிழருக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவானது. இந்த காலகட்டத்தில் தான் இவர்களுக்குமான தோற்றம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பரிபாடல் எழுதப்பட்ட காலகட்டங்கிறது கடலில் மூழ்கிய 1ஆம் தமிழ் கழகத்தினுடைய காலம் அப்படிங்கிறாங்க. அப்போ 1ஆம் தமிழ் கழகத்தினுடைய காலம்ங்கிறது 15,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது கணக்கு. அடுத்து 2ஆம் தமிழ் கழகம், அடுத்து 3ஆம் தமிழ் கழகம், 3ஆம் தமிழ் கழகத்தின் இறுதியில் திருமுருகாற்றுப்படை. இப்போ 3 கழக காலத்திலும் எழுதப்பட்ட இலக்கியங்களில் நின்று இருக்கின்ற ஒரு குன்று அப்படின்னா திருப்பரங்குன்றம். இதை தாண்டி திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பரம் என்றால் பரம்பொருள். அதாவது குன்றம்னா ஒரு பெரிய மலையெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன குன்று அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது பரம்பொருளாக பார்க்கப்படுகின்ற லிங்கத்தின் வடிவிலான ஒரு குன்றாக அது அமைந்ததுனால தான் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம் என்று மாறியது அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் அந்த கல்வெட்டுகள்லையும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 13ஆம் நூற்றாண்டுகளில் உள்ள கல்வெட்டுலையும் இருக்குது, அதற்கு முந்தைய உள்ள கல்வெட்டுலையும் இருக்குது, இன்றைக்கு கோயிலில் இருக்கின்ற அந்த சமணர் படுக்கைகளில் இருக்கின்ற கல்வெட்டுகளிலும் இருக்கின்றது. அப்போ திருப்பரங்குன்றத்தில் இருந்த முருகன் கோயிலினுடைய வயது, வரலாறு இதெல்லாம் நம்ம காலத்தால் அழியாதவை, காலத்தால் கணக்கிட முடியாத அளவிற்கு ஒரு தொன்மையானது. இந்த சூழலில் அங்கே இந்த சிக்கந்தர் மலை
எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிக்கந்தர் பாதுர் ஷா அப்படிங்கிற அந்த மன்னனுடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு தர்கா இருக்குது இதே இடத்துல. இப்போ இது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற நம்ம வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது. 13ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில், முதல் பகுதியில் வந்து இங்கே இருக்கின்ற மதுரையை ஆண்ட பாண்டியன் மன்னர்களுக்குள்ளே ஏற்பட்ட உள்முரண்களின் காரணமாக தோற்கடிக்கப்பட்ட ஒரு பாண்டியர் வந்து அலாவுதீன் கில்ஜி கிட்ட வந்து உதவி கேட்குறாரு. முகமதிய மன்னன் அலாவுதீன் கில்ஜி கிட்ட உதவி கேட்குறாரு. அலாவுதீன் கில்ஜி வந்து அங்கேருந்து வந்த பிறகு இங்கே பார்க்கும் பொழுது இங்கே ஒரு அசாதாரண சூழல் இருக்கிறத பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி இவர் பதிலுக்காக சண்டை போட வந்தவர் மொத்தமாக சண்டை போட்டு அந்த மதுரையை சுற்றிய எல்லா பகுதிகளையும் வந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்களில் கொண்டு வந்துடுறாரு. அப்படி தான் வந்து முகமதியர்களினுடைய வருகை, மதுரைக்கான வருகையும் அந்த சுற்றிய பகுதிகளில் ஆட்சி அதிகாரங்களும் நிறுவப்படுகிறது. அதே 13ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் இந்த தோற்கடிக்கப்பட்ட பாண்டியர்களில் ஒரு ஆள் வெளியில் போய் தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு நேசக்கரம் நீட்டக்கூடியவர்களுடைய உதவி கொண்டு மறுபடியும் வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி காலத்தில் கைப்பற்றப்பட்ட மதுரை ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்காக போரிட்டு வர்றாங்க. அந்த காலகட்டத்தில் தான் சிக்கந்தர் பாதுர் ஷா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய ஒரு முகமதிய மன்னன் வந்து மதுரையை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சண்டை நடக்குது. சண்டையில் வந்து பாண்டியர்களுடைய தரப்பு வந்து வெற்றியை நோக்கி நகர்கின்றது. அப்பொழுது மன்னனாக இருந்த சிக்கந்தர் பகதூர் ஷா வந்து என்ன பண்ணுறாரு, திருப்பரங்குன்றம் இந்த கோயில் இருக்கிற மேலே இருக்கின்ற ஒரு சமணர் படுக்கை என்கின்ற குகை கோயிலுக்கிட்ட போய் தன்னோட குதிரையை நிறுத்திட்டு இவர் வந்து தொழுகையில் அதாவது பிரார்த்தனையில் இறங்கிடுறாரு. அதாவது அவருடைய பிரார்த்தனை போரின்றி அமைதி நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனை. இவங்க வந்து இந்த பாண்டியர்களினுடைய தரப்பு இந்த பகதூர் ஷா அவர்களினுடைய எல்லா போர் வீரர்களையும் வெற்றி பெற்ற பிறகு மன்னனை வந்து தேடி அலையிறாங்க. அப்போ தேடி அலையும் பொழுது வந்து இந்த இடத்துல அவர் இருக்கிறது தெரிஞ்சு போயிடுது. பாண்டியர்களினுடைய ஒரு படை தளபதி வந்து பிரார்த்தனையில் இருந்த அந்த பகதூர் ஷா அவர் இருக்கார் இல்லையா, சிக்கந்தர் பகதூர் ஷா அவர்களை வந்து வெட்டி கொன்னுறாரு. வெட்டி கொன்னதற்கு அப்புறமேலுக்கு அவருடைய நினைவாக கட்டப்பட்டது தான் அந்த தர்கா, அதாவது சிக்கந்தர் மலை என்கின்ற சிக்கந்தர் பகதூர் ஷா தர்கா அப்படிங்கிறது வந்து இதுதான் அதற்கு பின்னாடி உள்ள வரலாறு. இதனுடைய வரலாற்று போக்கை பார்த்தோம்னா 13ஆம் நூற்றாண்டினுடைய கடைப்பகுதியில் கட்டப்பட்டது. இதுதான் இதுவரையிலையும், அதாவது திருப்பரங்குன்றத்தின் வரலாறு இத்தகையது. திருப்பரங்குன்றத்தின் மலையில் இருக்கின்ற இந்த சிக்கந்தர் பகதூர் ஷாவினுடைய தர்கா வந்து அதனுடைய வரலாறு இத்தகையது. இப்போ தமிழர்களை பொறுத்தவரையிலையும் பல்வேறு காலகட்டங்களில் தன்னுடைய இறை வழிபாட்டு முறையிலிருந்து, அதாவது இயற்கை வழிபாட்டு முறையிலிருந்து உருவ வழிபாட்டு முறைக்கு மாறினாங்க. உருவ வழிபாட்டு முறையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபாட்டு முறைக்கு மாறினாங்க. அப்புறம் குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறையிலிருந்து தனக்கு தோன்றுகின்ற அல்லது தன்னை ஆட்சி அதிகாரத்தில் நிறுத்திய அந்த அவர்களினுடைய வழிபாட்டு முறையை ஏற்கலானாங்க. அப்படிதான் இஸ்லாமிய மதம் இங்கே பரவியது. இஸ்லாம் என்கின்ற வழிபடுகின்ற மார்க்கம் வந்து இங்கே பரவியது. அதே போல தான் கிறிஸ்தவ மதமும் மார்க்கமும் இங்கே பரவியது. அப்போ நாம் இதில் தெளிவு பெற வேண்டியது என்னென்னா, இன்னைக்கு இஸ்லாமியராக இருக்கின்ற தமிழர்கள் ஒரு காலத்தில் நாம் இன்னைக்கு கும்பிட்டுக்கிட்டு இருக்கின்ற இதே முருகனை கும்பிட்டவர்கள். அவர்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்களை ஆட்சி செய்தவர்களினுடைய வழிபாட்டு முறையை ஏற்க தொடங்கியதன் காரணமாக நம்மளிருந்து வழிபாட்டு மார்க்கத்தில் மட்டும் விலகி போய் அவர்கள் ஒரு வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். இப்படி தான் இந்த மதுரையில் இந்த சிக்கந்தர் மலையை வழிபடுகின்ற அந்த இஸ்லாமிய சகோதரர்களும் திருப்பரங்குன்றத்தில் முருகனை வழிபடுகின்ற நமது சகோதரர்களும் அண்ணன் தம்பியா மாமே மச்சானா இருந்து இதுவரையிலையும் வழிபட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சூழல், அசாதாரண சூழலையை வந்து கெடுப்பதற்காக உள்நோக்கத்தோடு பரப்பப்பட்ட செய்திகள் தான் இந்த பெரிய பிரச்சனைக்கு காரணம். இன்னைக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. கடந்த 3 நாட்களாக 3 கோயிலுமே, அதாவது காசி விஸ்வநாதர் கோயில், அதே போல் திருப்பரங்குன்றத்தினுடைய முருகன் கோயில், மேலே இருக்கின்ற அந்த பகதூர் ஷாவினுடைய அந்த வழிபாட்டு இடம், இது 3மே மூடப்பட்டு இருந்தது. இன்னைக்கு தான் மிகுந்த கட்டுப்பாடுகளோடு வழிபடுவதற்கான இந்த வேலையை திறந்து வச்சிருக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னா, கடந்த டிசம்பர் மாதத்தில் இந்த தர்காவிற்கு, சிக்கந்தர் மலை தர்காவிற்கு வருகின்ற ஒருவர் ஆடு கோழியை வந்து கொண்டுட்டு வந்ததாக
செய்தி. அதை காவல்துறை இல்லை ஆடு கோழியை நீங்கள் கொண்டுட்டு இங்கே பலியிட்டு உணவு சமைத்து சாப்பிடக்கூடாது, இது கீழே வழிபாடு நடத்துகின்ற திருப்பரங்குன்றத்தின் முருகன் கோயிலினுடைய வழிபாட்டு முறைக்கு எதிராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னதாகவும், அவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததாகவும், அந்த வழக்கின் பின்னணியில் இப்போ அடுத்து நவாஸ்கனி அப்படிங்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அல்லக்கையாக இருக்கின்ற தனக்கென்று தனியாக ஒரு கட்சியை வைத்திருக்கின்ற இறை நம்பிக்கை குறித்து, இறையினுடைய தோற்றம் குறித்து, குறிப்பாக இஸ்லாமிய மதம் இங்கு உள்ள இஸ்லாமியர்களினுடைய தோற்றம் குறித்து எந்தவித அடிப்படை அறிவும் மற்ற ஒரு நபர் தான் நவாஸ்கனி. அவர் இந்த பிரச்சனையில் குளிர் காய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 பேர் 100 பேரை கூட்டிட்டு அவர் கறி பிரியாணியை கொண்டுட்டு அந்த இடத்துல சாப்பிட்டதாகவும், இப்போ அவர் வந்துட்டார் இல்லையா, அதற்கு பதில் சொல்லும் விதமாக இங்கே ஹெச் ராஜா, நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதாகவும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையில் நீங்கள் எப்படி இந்த பிரச்சனையை அணுகியிருக்கணும்னா, இங்கே நவாஸ்கனிங்கிறவருக்கோ அல்லது ஹெச் ராஜா மற்றும் இந்த நயினார் நாகேந்திரனுக்கோ திருப்பரங்குன்றம் கோயிலினுடைய மலைக்கோ அல்லது சிக்கந்தர் மலைக்கோ எந்த தொடர்பும் இல்லை. இந்த 4 பேருக்கும், இந்த 2 பேருக்கும், இந்த 2 கோயில்களினுடைய வழிபாட்டு முறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நவாஸ்கனி ஒரு இஸ்லாமியர் என்பதை தாண்டி சிக்கந்தர் மலையினுடைய வழிபாட்டு முறைக்கும் நவாஸ்கனிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அதே போல இந்த ஹெச் ராஜாவும் நயினார் நாகேந்திரன் போன்ற ஆட்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்கள் என்பதை தாண்டி முருகன் கோயிலினுடைய வழிபாட்டு முறைக்கும் அதனுடைய உரிமைக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதை நம்ம ரொம்ப கட்டாயமாக புரிஞ்சுக்கணும். அப்போதான் இவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த சிக்கலை நம்ம புரிஞ்சுக்க முடியும். வழிபாட்டு முறைங்கிறது அந்த கோயில்களினுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்டது, கஸ்டம் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி தான் இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற ஒரு துறை உருவாகினது. அப்போ அந்த துறை உருவாகும் பொழுது அந்தந்த கோயில்களுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறை உள்ளதோ, அதாவது கடந்த காலத்தில் என்ன மாதிரியான வழிபாட்டு முறை உள்ளதோ அதே வழிபாட்டு முறையை அவர்கள் பின்பற்ற வேண்டும். இப்படி தான் அந்த இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. அதே போல தான் இந்த தௌஹீத் இந்த இதில் இருக்கு இல்லையா, தர்கா போன்ற நிர்வாகங்களும் நீங்கள் ஏற்கனவே என்ன செஞ்சீங்களோ அதை செய்யுங்க அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகளும். இப்போ இதில் என்னென்னா, நவாஸ்கனி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடியாளாக இருக்கின்ற ஆட்கள் போன்றவர்கள் இது இல்லை, இது சிக்கந்தர் மலை, இது இஸ்லாமியருக்கு உரிய மலை அப்படின்னு ஒரு பக்கத்து வதந்தியை கிளப்பிவிட வேண்டியது. அதன் பிறகு தமிழர்கள் இந்துக்களே இல்லை என்ற சொல்லில் தெளிவு பெற வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது இது இந்து மதத்திற்கு எதிரானது, முருகன் இந்துக்களின் கடவுள், இது இந்துக்களுக்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்கள், இந்துக்களே திரண்டு வாருங்கள், கோயிலை நாம் காப்பாற்றுவோம், இது போன்ற ஒரு செய்தி இவர்கள் தரப்புல. இப்போ இது இந்து என்ற சொல்லாடல்களை கொண்டுட்டு வருகின்ற பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற கட்சிக்காரர்கள் நம்ம ஆட்கள் இல்லை. நாம் அவர்கள்ட்ட மிகுந்த கவனத்தோடு நம்ம இருக்கணும். அதே போல இது ஒரு தர்கா, அந்த தர்காவில் இறந்து போனவர்களை வழிபடுகின்ற ஒரு இடம். அந்த இறந்து போனவர்களை வழிபடுகின்ற ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் அதில் தொடர்புடையது, வழிபாட்டு முறையில் தொடர்புடையது. இப்போ ஏர்வாடியில் தர்கான்னா தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற எல்லா இஸ்லாமியர்களும் போய் அங்கே வழிபட போகிறதில்ல. அந்த தர்காவுக்கு உரியவர்கள் அங்கு உள்ள ஒரு 10 குடும்பமோ 20 குடும்பமோ தான் அங்கே போய் வழிபட போகுது. அதே போல் இங்கே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ஒரு முக்கியமான சமய குருவாக இறந்து போயிட்டாரு, ஒரு தொழுகை நடத்துகிறவராக இறந்து போயிட்டாரு, அவருக்காக ஒரு தர்கா கட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவரை சார்ந்தவர்கள் அவங்க தான் வழிபடுவாங்க. இது ஒட்டுமொத்த இஸ்லாமியருக்குமானது அப்படின்னு எந்ததும் இல்லை. அதுதான் உண்மை. அப்போது நம்ம மெக்கா மெதினாவை தாண்டி அந்தந்த தர்காவுக்கு உட்பட்ட அந்தந்த எல்லைகளுக்கு உட்பட்டவர்கள் வணங்கக்கூடியவதாக இருக்கும். இப்போ ராமநாதபுரத்திலிருந்து நவாஸ்கனி போய் இந்த பிரச்சனையை ஒரு நிலைக்கு தன்னுடைய நிலைக்கு கொண்டுட்டு வந்ததுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அஜெண்டாவை ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குது. இந்த இடத்துல இது ஒரு கொதிநிலை ஆக்கப்படணும், அப்போ தான் ஏற்கனவே கொதிநிலையாக இருக்கின்ற ஒரு சில செய்திகள் மறைக்கப்படும். அப்போ அந்த செய்திகள் மறைக்கப்படும், நாங்கள் மறந்து வேற இடத்துல இவங்க எல்லாருடைய கவனமும் குவிக்கப்படும், அதன் அடிப்படையில் அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த அரசு இருக்கு இல்லையா, இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு கோயில் நிர்வாகம் அதனுடைய கஸ்டம்ஸ் என்ன, அதனுடைய பழக்க வழக்கம் என்ன, அதனுடைய கல்ச்சர்ஸ் என்ன, அதனுடைய தொன்று கடைபிடிக்கின்ற முறை என்ன அப்படிங்கிற மேனுவல், அதாவது வழிகாட்டு நெறிமுறை என்ற புத்தகம் இருக்குதா இல்லையா?
திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற முருகன் மலையில் என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருக்கு, இப்படி தான் 6 கால பூஜையா 4 கால பூஜையா, என்னென்ன வேத மந்திரங்கள் ஓதுதா என்ன அப்படின்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறை இருக்குது. அதே போல திருப்பரங்குன்றத்தின் மேலே இருக்கின்ற சிக்கந்தர் மலை, அந்த சிக்கந்தர் பகதூர் ஷாவினுடைய தர்காவில் என்னென்ன கஸ்டம்ஸ் தான் இப்படி தான் பயன்படுத்துகிறாங்க, இவங்க ஆடு கோழியா அறுக்கிறாங்களா, சமைக்கிறாங்களா, சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற ஒரு வழிகாட்டு நெறிமுறை ஏற்கனவே அரசினுடைய பார்வைக்கு இருக்குதா இல்லையா? அப்படி ஒருவேளை அரசினுடைய பார்வைக்கு இல்லாட்டினா அங்கு என்ன நடந்தது என்கின்ற முடிவுக்கு நீங்க எப்படி வர்றீங்க? ஒருவேளை இருந்துச்சுன்னா ஏற்கனவே நடந்ததை, ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட அந்த வழிபாட்டு நெறிமுறைகளை அப்படியே பயன்படுத்துக, புதிதாக எந்த வழிபாட்டு நெறிமுறைகளையும் நீங்க திணிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை வழங்குவதற்கு அரசுக்கு என்ன சிக்கல்? இது ஒரு மிக மிக எளிமையான செய்தி, மிக மிக எளிமையான அணுகுமுறை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்ற வேண்டும். இந்த பிரச்சனையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்த்தரப்பாக இந்து முன்னணி, RSS, சங் பரிவார், பாரதிய ஜனதா கட்சியை நிறுத்தி கொள்ள விரும்புகிறது. இந்த வேண்டுமென்றே தான் இந்த வேலையை செய்கின்றது அப்படிங்கிறது அவர்களுடைய அணுகுமுறையில் தெரியுது. இப்போ இந்த சூழல்ல நீங்கள் பாருங்கள், நவாஸ் கனியோ அல்லது எந்த கனியோ அவர் ஒரு அரசியல் கட்சி உள்ளவர். அந்த அரசியல் கட்சிக்கும் மேலே இருக்கின்ற சிக்கந்தர் பகதூர் ஷாவினுடைய மலைக்கும் தர்காவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அதே போல் இங்கே இருக்கின்ற RSS, சங் பரிவார் அமைப்புகளுக்கும் திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி இருக்கின்ற தமிழரை முருகனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல திருப்பரங்குன்றம் என்கின்ற ஒரு குன்றத்தில் முருகன் கோயில் உருவாகி அது வரலாறு பதிவு செய்யப்பட்ட காலம்ங்கிறது இன்ன காலம் என்று தெரியாத அளவிற்கு. ஆனால் இந்து என்ற சொல்லாடல் இந்த மண்ணில் பயன்படுத்தப்பட்டதே 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில். அதே போல நவாஸ் கனி போன்றவர்கள்லாம் கட்சி தொடங்கியது இப்போதான். ஆனால் இந்த சிக்கந்தர் பகதூர் ஷா தர்கா உருவானது 13ஆம் நூற்றாண்டினுடைய கடைப்பகுதியில். அந்த தர்கா உருவாகும் பொழுது இதுதான் கஸ்டம்ஸு, இப்படி தான் இருக்கணும், நாளைக்கு நவாஸ் கனின்னு ஒருத்தர் வருவார், அவர் இங்கே பிரியாணி சாப்பிடுவார் அப்படின்னலாம் எந்த கஸ்டம்ஸும் அந்த காலத்தில் உருவாக்கி வைக்கப்படலை. அப்போது இந்த ஒரு பிரச்சனையை ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு போவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பலை. இது ஒரு கொதிநிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த மாதிரி சூழலில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கின்றார். அந்த வேண்டுகோள் என்னென்னா, இந்த நான் இப்போ சொன்னது தான், அதாவது முருகன் கோயிலினுடைய வழிபாட்டு நெறிமுறைகள் அங்கே இருக்கின்ற அந்த கோயில் நிர்வாகத்தில் தொன்று தொட்டு என்ன வழிபாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டு வந்ததோ அதை பின்பற்றட்டும். அதே போல் சிக்கந்தர் பகதூர் ஷா அந்த கோயில், அந்த தர்காவில் இதற்கு முன்னாடி என்ன நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டு வந்ததோ அதே முறை பின்பற்றட்டும். இப்போ அந்த பகதூர் ஷா தர்காவில் இருக்கின்ற வழிபாட்டு முறைக்குன்னு சில மூத்தவர்கள், சில முக்கியமானவர்கள் இருப்பாங்க. அதே போல் இந்த திருப்பரங்குன்றம் கோயிலினுடைய திருப்பணி நிர்வாகத்தில் சில முக்கியமானவர்கள், மூத்த தலைவர்கள் இருப்பாங்க. இந்த இரண்டு தரப்பையும் கூட்டு வச்சு ஒன்றா உட்கார வச்சு பேசி ஏற்கனவே இருந்த முறையின்படி இதை எந்தவித பிணக்குமற்ற ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு இந்த வழிபாட்டு முறையை தொடருங்கள் என்று வழிகாட்ட வேண்டும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. இதை நிறைவேற்றுவதில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசிற்கு என்ன சிக்கல்? இவங்க ஒன்றா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கோயிலை மூடி பூட்டு போட்டுறது. இப்போ கடந்த 2 நாளாக 3 வழிபாட்டு தலங்களும் பூட்டப்பட்டிருந்தது. இன்று காலையில் தான் மிகுந்த பலத்த பாதுகாப்போடு இந்த வழிபாட்டு தலங்களானது திறக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது திருப்பரங்குன்றம் யார் மலை என்றால் அவர் மலையும் இல்லை, அதாவது அண்ணாமலை கோஷ்டி சொல்லுகின்ற அவர்களுக்கு சொந்தமானதும் இல்லை, நவாஸ் கனி கோஷ்டி சொல்லுகின்ற அவர்களுக்கு சொந்தமானதும் இல்லை. ஒட்டுமொத்தமாக அது தமிழர்களினுடைய வழிபாட்டு முறைக்கு சொந்தமானது. தமிழர்களினுடைய வழிபாட்டு முறை என்பது ரொம்ப காலத்தால் முற்பட்ட ஒரு வழிபாட்டு முறை. அதில் இவங்க வழிகாட்டுவதற்கு எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.